இந்த வீடியோல நம்ம பார்க்க போற சென்டென்சஸ் உங்ககிட்ட ஏதாவது யோசனை இருக்கா? ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இல்ல ஏதாச்சும் ஒண்ணு புதுசா ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அத டு யூ ஹேவ் எனி ஐடியாஸ்? டு யூ ஹேவ் எனி ஐடியாஸ் அப்படின்னா உங்ககிட்ட உனக்கு ஏதாச்சும் யோசனை இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு கேட்கறது. நீங்க வேலை தேடுறீங்களா? நீங்க வேலை தேடுறீங்களா? இது எப்படி கேட்கலாம்? நீங்க வேலை வேலை தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்போம்? ஆர் யூ லுக்கிங் ஃபார் அ ஜாப்? ஆர் யூ லுக்கிங் அப்படின்னா நீங்க தேடுறீங்களா, அதாவது அதுக்காக தேடிட்டு இருக்கீங்களா, பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது தான். ஜாப்காக பார்த்துட்டு இருக்கீங்களா, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, தேடிட்டு இருக்கீங்களா அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அதுதான் ஆர் யூ வெயிட்டிங், ஆர் யூ லுக்கிங் ஃபார் அ ஜாப் அப்படின்றது. இது சரியான வழியா? ஒரு பிளேஸ்க்கு போறோம், அந்த இடத்துல ஒருத்தர் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இது சரியான இடமா, இது சரியான வழியான்னு கேட்கறத இஸ் திஸ் த ரைட் வே அப்படின்னு கேட்கலாம். இது பிளேஸ்க்கு மட்டும் கிடையாது, ஐடியாஸ் கேட்கும் போதும் நம்ம போறது சரியான ரூட் தானா, சரியான வழிதானா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஒரு பிஸ்னஸா இருக்கட்டும், இல்லை சம்வாட் ஏதோ ஒன்றுல இது கரெக்டான ரூட்டா அப்படின்னு கேட்கறது இஸ் திஸ் த ரைட் வே அப்படின்னு கேட்போம். அடுத்த சென்டென்ஸ், உங்களிடம் வரைபடம் உள்ளதா? உள்ளதா, இருக்கிறதா, இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் மீனிங் தான். ஆல்மோஸ்ட்ல எக்ஸாக்டாவே சேம் மீனிங் தான். உங்களிடம் வரைபடம் உள்ளதா? வரைபடம் என்ன? மேப். அதாவது ஒரு பிளேஸ்க்கு போக உங்ககிட்ட மேப் இருக்கான்னு கேட்கறத டு யூ ஹேவ் அ மேப்? டு யூ ஹேவ் அ மேப்? இல்லைன்னா டு யூ ஹேவ் அ ரூட் மேப் அப்படின்னா அங்கே போகிறதுக்கு உங்ககிட்ட ரூட் மேப் இருக்கா அப்படின்னு கேட்குறது. அடுத்த சென்டென்ஸ், ஒரு பர்ச்சேசிங் பண்ணிட்டு அவங்க கிட்ட நீங்க கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு கேட்போம் இல்லையா? இங்க கிரெடிட் கார்டு ஒர்க்கிங், இங்கே கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா, கிரெடிட் கார்டில் நம்ம பில் பே பண்ணலாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீங்க கிரெடிட் கார்டு ஏற்றுக்கொள்வீர்களா, அதாவது அந்த கடையில கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணிக்குவீங்களான்னு கேட்கறத எப்படி கேட்கலாம்? கிரெடிட் கார்டு ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிறத டு யூ அக்செப்ட் கிரெடிட் கார்டு? டு யூ அக்செப்ட் கிரெடிட் கார்டு அப்படின்னா நீங்க கிரெடிட் கார்டு எடுத்துக்குவீங்களா, கிரெடிட் கார்டில் நாங்கள் வந்து பே பண்ணலாமா அப்படின்னு கேட்கறது. அடுத்தது, ஒரு ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு ட்ரெஸ்லயே வந்து இன்னொரு சைஸ் பார்ப்போம். இதில் எக்ஸல் இருக்கா, டபுள் எக்ஸல் இருக்கான்னு கேட்போம் இல்லையா? அதுதான். இது வேற அளவில் கிடைக்குமா, அதாவது இது வேற சைஸில் கிடைக்குமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை தான் வந்து இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. இஸ் இட் அவைலபிள் இன் அனதர் சைஸ்? இஸ் இட் அவைலபிள் இன் அனதர் சைஸ் அப்படின்னா அனதர் சைஸ்னா வேற இன்னொரு சைஸில் கிடைக்குமா, அவைலபிள் இருக்கா அப்படின்னு கேட்குறது. இங்கே ஏடிஎம் எங்கே இருக்கு? புதுசாக ஒரு ஏரியாவுக்கு போகும்போது அங்கே எதுவுமே தெரியாது, ஃபுல்லாக நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட இங்கே ஏடிஎம் எங்கே இருக்குன்னு கேட்போம் இல்லையா? அது எப்படி கேட்கலாம்? வேர் இஸ் த ஏடிஎம் ஹியர்? வேர் இஸ் த ஏடிஎம் ஹியர் அப்படின்னா இங்கே ஏடிஎம் எங்கே இருக்கு? இதற்கு தள்ளுபடி கிடைக்குமா? தள்ளுபடினா என்ன? டிஸ்கவுண்ட். ஸோ ஒரு ட்ரெஸ் வாங்கும் போது அதுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குமான்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கா, டிஸ்கவுண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்கறத கேன் ஐ கெட் டிஸ்கவுண்ட் ஃபார் திஸ்? கேன் ஐ கெட் டிஸ்கவுண்ட் ஃபார் திஸ் அப்படின்னா இதுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குமா, எனக்கு இதுக்கு இந்த ட்ரெஸ்க்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்கறது. இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ், அடிக்கடி பேசுகிற சென்டென்சஸ் தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். போய் மறக்காம பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு நிறைய பேர் நல்ல கமெண்ட் சொல்றீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து டெய்லி யூசிங் சென்டென்சஸ் தான் வந்துருந்துச்சு. அதுக்காக நான் டெய்லி யூசிங் சென்டென்சஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். ஸ்டே டியூன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.